சென்னை இப்போ சிங்கப்பூர்ல சென்னை ட்ரெயினிங் சூப்பர் மார்ட். கலக்கல் இதோ இதோ அசத்தல் இதோ இதோ கலக்கல் இதோ இதோ அசத்தல் இதோ இதோ ஆலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் இங்கே தான் கண்கள் கலக்கல் இதோ இதோ அசத்தல் இதோ இதோ ரசிக்க வைக்கும் மன்னர்கள் இருக்க வைக்கும் சாம்பியன்கள் ரசிக்க வைக்கும் மன்னர்கள் இருக்க வைக்கும் சாம்பியன்கள் இதை யாரும் ஜெயிக்க முடியாது ஜெயிக்கின்றால் ஏது இதை யாரும் ஜெயிக்க முடியாது ஜெயிக்கின்றால் ஏது யார் மனதிலும் இடம் பிடிப்போம் இதுதான் கலக்கல் இதோ கலக்கல் இதோ இதோ அசத்தல் இதோ இதோ கா 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 மா 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 ஏ உமா ஏ உமா ஏ சீனி ஏ உமா ஏ சி hey 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 Hello viewers, wish you all a happy new year. Woo! என் உயிரினும் மேலான என் இனிய நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2007 2007 7 அருமையான ஒரு நம்பரு எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும். சரி, ஒர்க் அவுட் ஆகுறது ஆலன்றது அடுத்தது. சரி, மதன் சார் எங்க காணோம்? மதன் சார் நேத்து வந்து 31 நைட் இல்லையா? ஆமா, ஃபுல்லா சாப்பிட்டு சாக்காபா இன்டெலிகா உச்சாவும் சாப்பிட்டாரு. சாக்காவா இன்டெலிகா உச்சாவா அப்படின்னா என்ன? சாக்காபா இன்டெலிகா உச்சான்னா சாக்காபார் ஐஸ்கிரீம் நடுவுல இருக்கிற குச்சி. ஐயச்சி, அததான் சாப்பிட்டாரு. அவர் மந்தமாயிட்டாரா, தாச்சிண்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல தட்டி எழுப்புனா எழுந்துப்பாரு. சரி சினி சார், நம்ம சாம்பியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் பர் வாஸ்து உங்க சீட் பக்கத்துல நான் உட்காரட்டுமா? நிறைய பேர் அந்த இடம் எப்படா காலி ஆகும்னு பார்த்துட்டே இருக்காங்க. நீங்க வந்து உட்காரன்றீங்களா? ஓகே, ஐ அம் ஜாலி மேன் டுடே இல்லையா? வாங்க பாடிண்டே போய் உட்காரலாம். ஒருவர் மீது ஒருவர். ஹலோ எவரிபாடி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பானதொரு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி, அத்தோடு இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு உயிர் கொடுக்க வந்துள்ள லயோலா கல்லூரி மாணவர்களுக்கும் நன்றியை சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இந்த ஆண்டு எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த கலக்கு போது சாம்பியன்ஸ் உங்களுக்காக அந்த உறுதுணையை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, எந்த நாளுமே அதாவது நம் வாழ்க்கையில் எந்த நாள் நாம் சிரிக்காத நாளோ அந்த நாள் தான் நாம் வாழ்க்கையில் வீணடிக்கப்பட்ட நாள் சொல்லி ஒரு மகா கவிஞன் சொல்லியிருந்தான். அதனால எப்பெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் சிரிக்க பழகிட்டோம்னா சிரமம் குறைஞ்சிரும், மன இறுக்கம் குறைஞ்சிரும் சொல்லிட்டு போயிடுவோம். இது நான் ஆரம்பத்திலே சொல்ற மாதிரி ஒன்றும் யோசிக்க வேணாம். அன்னைக்கு ஒரு பையன் வந்தான், வந்து டாய்லெட் போயிட்டு வந்து ஒரு சாக்லேட்டை கொடுத்தான். என்னடா டாய்லெட் போயிட்டு வந்து சாக்லேட்டை கொடுக்குறேன், நான் யூரின் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டான். அப்ப அவன் யூரின் பாஸ் பண்ணக்கே சாக்லேட் தந்தாண்டா, மித்ததுக்குலாம் என்னென்ன தருவான்னு எனக்கு பயமா இருக்கு. அப்ப பாருங்களேன், அதே போல இந்த ஆண்டு முதல் உங்களுக்குலாம் அந்த காதல் கசகசாலாம் கொஞ்சம் நல்லா மெருகுறட்டுன்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போவோம். ஏன்னா காதலிக்கிறப்ப இன்பம் கூடும். பாருங்களேன், அன்னைக்கு ஒருத்தன் எப்பயுமே நம்ம காதல் எங்க கூட்டு போவோம், மெரினா பீச் இப்படி கூட்டு போய் வர்ணிப்பு, அடே அப்பா கவியரசு கண்ணதாசி வைரமுத்தெல்லாம் அங்கிட்டு தள்ளி விட்டு போயிடுவாங்க. அப்படி வர்ணிப்பாங்க. இன்னைக்கு இப்படி உட்கார வச்சுட்டு, அன்பே என் பாட்டுக்கு ஆரம்பிப்பேன், அன்பே நீ ஒரு முறை என்னை பார்த்து சிரித்த போது என் நெஞ்சில் முள் குத்தியது, மறுபடியும் ஒரு முறை சிரி, ஏண்டா முல்லை முள்ளாலதானே எடுக்கணும் அப்படின்றான். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா லவ் பண்ணுவான். கண்ணே நீ மூக்கு முழிமா இருக்க,
உடனே அந்த பிள்ளை இப்படியே பேசி நீ வாய் வருமா ஆக்கலாம் பாக்குறியா ராஸ்கல்ஸ். இன்னைக்கு ஒரு சின்ன வித்தியாசமான நிகழ்ச்சி உங்களுக்காக தர்றோம். இப்ப நம்ம டிவி நிகழ்ச்சியெல்லாம் அதிகமா பாக்குறது நேயர்கள் லெட்டருக்கு அது சம்பந்தமா சில விஷயங்களை பதிலா கொடுப்பாங்க. அந்த நிகழ்ச்சியை நண்பர் அரவிந்தோட சேர்ந்து பண்றதுக்காக உங்கள் சார்பாக அரவிந்த் அழைக்கிறேன். வாங்க அரவிந்த் அவர்களே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நாளைய உலகை கையில் எடுத்துக்கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த புத்தாண்டு அன்னைக்கு முத்துவோட சேர்ந்து ப்ரோக்ராமு. ஆனா இன்னைக்கு முத்துவா வரல. அப்படியா? எப்படி இல்ல, இன்னைக்கு வந்து இவரோட கேரக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, எடக்கு முடக்கு திரு லொடுக்கு அவர்களாக வந்திருக்கிறாங்க. சரி நண்பர்கள், இன்னைக்கு விஷயத்துக்குள்ள போயிடலாமா? கண்டிப்பா. சரி, அதுக்கு முன்னாடி உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து ரகுமான். ரகுமான். ஊரு வந்து மதுரை பக்கத்துல தோரிமான். அப்பா பேரு? அப்பா பேரு சக்திமான். வயசு எப்படி வருது நீங்களே சொல்லிருங்க. அக்கா பேரு கவரிமான். வேற என்ன சொல்லணும்? குலசாமி. குலசாமி வந்து அனுமான். பெரிய மான் குடும்பமா இருக்கும் போல. சரி, அது ரைட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பிறந்த தேதி சொல்லுங்க. பிறந்த தேதி வந்து செப்டம்பர் 19. எந்த வருஷம்? எல்லா வருஷமும். சும்மா ஓட்டுக்கிட்டு மனுஷன் தொந்தரப்பட்டி கேள்விக்கு வாங்க. ஏன்டா எந்த வருஷம்? நமக்கு வழக்கம் போல நேர்கள் எல்லாம் நிறைய கடிதம் வச்சிருக்காங்க. எப்பயுமே கேட்பாங்க, ஏன்னா அவங்க வேலை இல்லாம தருவாங்க. சரி கேளுங்க, சொல்லும். எனக்கு சொந்தமா ஒரு கேள்வி இருக்கு. கேளுங்க. அதாவது மதுரையில இருந்து திருமங்கலத்துக்கு போக 1 மணி நேரம்னா என்னோட வயசு என்ன? மதுரையில இருந்து திருமங்கலத்துக்கு 1 மணி நேரம்னா உங்களுடைய வயசு என்ன? ஆமா, 40. எப்படி சார் கரெக்டா சொன்னீங்க? எங்க ஊர்ல அரக்கு இருக்கேன் ஒருத்தர் இருக்கேன், அவனுக்கு வயசு 20. அப்போ உனக்கு 40 இருக்கும். இதெல்லாம் ஒரு கேள்வியா? பஸ் போன வச்சு எப்படி சொல்ல முடியும்? நிகழ்ச்சிக்கு வாங்க சார். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி சேர்ந்துருக்கீங்க ஒரு ஆளும். இந்த புத்தாண்டு எதுமா ஒரு அருமையா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார். என்ன கேட்டிருக்காங்க? அதாவது பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு நிக்குது. அத ஒரு ஆளு ரொம்ப நேரமா முறைச்சு பாத்துட்டு இருக்கான். ஏன் அப்படின்னு கேட்டிருக்கான். அவன் தான் முறமாப்ல. அதான் முறைச்சு பாத்துட்டே இருக்கான். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். சார் போன்ல லைன்ல வரட்டும். ஹலோ ஹலோ. சொல்லுங்க சார். எனக்கு முன்னாடி தெரியல லொடுக்கு சாருங்களா? நானே தான். சார், உங்க நிகழ்ச்சி நாங்க தொடர்ந்து கேக்குறோம் சார். தொடர்ந்து பாக்குறோம்னு சொல்லுங்க. சாரி சார், நான் மன்னிச்சு. எடுத்தோடனே பிள்ளையா கேளுமா? சார், உங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாக்குறோம். எங்க வீட்ல எல்லாத்துக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். சரி சந்தோஷம். முதல் கேள்வி சார். கேளுமா. சார், புடவைக்கு புருஷனுக்கு என்ன சார் வித்தியாசம்? நினைச்சேன் நீங்க பொம்பளையால் வந்தாலே புடவை தான் அடுத்து வரும்னு நினைச்சேன். இதில் வந்துருச்சு. புடவைக்கும் புருஷனுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப பெண்கள் போய் ஜவுளி கடையில புடவை வந்து பிரட்டி எடுத்து கட்டிக்கிறாங்க. ஓகே சார். புருஷனை வந்து கட்டிக்கிட்டு புரட்டி போட்டு எடுக்கிறாங்க. சின்ன விஷயம் தான். வெரி நைஸ் சார். என் ஹஸ்பண்ட் கூட நான் அப்படிதான் வச்சிருக்கேன். உங்க ஹஸ்பண்ட் அப்படித்தான் இருக்காரா? ஆமா சார். விருதுநகர்ல இருந்து விலங்க அவதான் கேப்பா அப்படி கேட்டிருக்காங்க. ஒய்ஃப்டையும் லவ்வர்ட்டையும் எதை மறைக்கணும்? ஒய்ஃப்ட்ட லவ்வரை மறைங்க, லவ்வர்ட்ட ஒய்ஃப் மறைங்க. ரொம்ப அருமை சார். சார், இன்னொரு லைவ் கால் வரேன். ஹலோ ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க சார். நான் டி அரசப்பட்டியில இருந்து அடக்கலசாமி பேசுறேன். அடைக்கலசாமி. ஓ, நீங்க அந்த அடைக்கலசாமியா? ஆமா சார். ஏதோ வீடு ஒழுதுன்னு சொல்லி லோன் வாங்கிருந்தீங்களே பேங்க்ல, வீட்டை அடைச்சிட்டீங்களா? இல்ல, அடக்கலசாமி. அதையும் அடைக்கலையா? சரி, அந்த லோனை வச்சு அடைச்சிங்களா? அதையும் அடைக்கல சார். அப்படித்தான் இருக்கணும். அதான் பேர் போறதுக்கு சரியா இருக்கு. கேளுங்க சார். சார், போன மாதம் உங்ககிட்ட வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். சரி. எனக்கு வந்து சரியான வயிற்று வலியா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆமா, வந்தீங்க. நீங்க ஒரு 4000 ரூபாய்க்கு மருந்து எழுதி கொடுத்திருந்தீங்க. ஆமா. எழுதி கொடுத்துட்டு இதை சாப்பிடுங்க, 1 மாசத்துல சரியா போயிரும் சொன்னீங்க. ஆமா. ஒன்னும் சரியாகலையே சார். நான் 1 மாதத்துல சரியா போகும்னு சொன்னது மருந்து மாத்திரை தான். வயிற்று வலியே கிடையாது. வயிற்று வலி இல்லையா? அப்படி புரிஞ்சுக்கிட்டாம இருந்தா எப்படி? அது தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாத்திரை சாப்பிட்டாலே எனக்கு புது சைடு எஃபெக்ட் வேற வந்துருச்சு சார். அப்படியா? அப்படிதான் வரும். சைக்கிளை ஓட்டும்போது தலை சுத்துது சார். என்ன கொடுமையா இருக்கு? சைக்கிள் ஓட்டும்போது தலை சுத்துதா? சைக்கிள் வீல் தானே சுத்தணும். சார், உங்களை நேர்ல சந்திக்கிறேன் சார். சரி சார். ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க சார். அடுத்த கேள்வி இருக்கா? இதுக்கு நிறைய கேள்வி இருக்கு. சாமியானம் விட மாட்டீங்க போலியே. மடிப்பாக்கத்திலிருந்து மானங்கட்ட மந்தசாமி மானங்கட்டது. கேளுங்க. மொட்டை தலைய போட்டோ எடுத்தா எப்படி இருக்குன்னு கேட்டுருக்காங்க. ஸ்டுடியோல போய் மொட்டை தலை போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு மசூல் இருக்காது சார். இங்க இத சொன்ன முடியே இருக்காது. நான் பயந்து என்ன வச்சுட்டீங்களா சார்? இந்த மழை காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கடல் அரிப்பு, மண் அரிப்பு இதெல்லாம் ஏற்படுது. ஆமா. இந்த வராம இருக்க என்ன செய்யலாம்? கடல் அரிப்பதற்கு என்ன செய்யலாம்? லேசா சொரிஞ்சு விடுங்க. சரியா போயிடும். அவ்வளவுதான். இது கூட குழப்பம். சார், அடுத்து பாருங்க. திருமங்கலத்துல இருந்து கந்து வெட்டி கண்ணாயிரம் சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு? அதாவது ஷாம்புக்கும் பாம்புக்கும் என்ன வித்தியாசம்? சின்ன வித்தியாசம், ரொம்ப இல்ல. இப்ப ஷாம்பு போட்டீங்கன்னா தலையில இருந்து நொர வரும். சரி. அதே இது பாம்பு போட்டுச்சுன்னா வாயில இருந்து நொர வரும். அருமையா சொன்னீங்க. நன்றி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் புத்தாண்டு நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளாக செல்கிறேன். மைக்கேல் அகஸ்டின் சார், புது ஐட்டங்கள் ரெடி பண்ணிருப்பீங்களா? கண்டிப்பா ரெடி பண்ணிருக்கேன் சார். போட்டு அசத்துங்க. ஓகே சார். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லாம் போனோம்னா நிறைய வந்து ஜனம் ஜெயின்னு இருக்கும், அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சென்னை நோக்கி புறப்பட்டு கொண்டு வந்திருக்கும் ட்ரெயின் இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும்.
ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அப்படியே ட்ராக் உள்ள வரும், எல்லாரும் வரிசையாக நின்றுட்டு இருப்பாங்க. அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல ஹார்ன் அடிச்சுட்டு கிளம்பும் போது எப்படி கிளம்புவாங்கன்னு பார்க்கலாம். இதே ட்ரெயின் ஒரு ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் மேலே போயிருந்தா அந்த ட்ரெயினோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு ட்ரெயின் அப்படியே ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். எவ்வளவு ஃபோர்ஸா போறான்னு பாருங்க. நம்ம நண்பர்களா கேட்டிருந்தாங்க இந்த ட்ரெயினை வந்து மும்தாஜ் எல்லாம் ஓட்டி இருந்தா எப்படி ஓட்டி இருப்பாங்கன்னு சொல்லி. இது ஒரு இசைக்குழுவினர்கள் சேர்ந்து இந்த பேண்ட் வாசிக்கிற குரூப்லாம் சேர்ந்து இந்த ட்ரெயினை ஓட்டினா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்ததாக நியூ இயர் அதுவுமா ஒரு சில நடிகர் தலையில காக்கா காக்கா போயிடுது, எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்க. முதலாவதாக நம்ம பத்மஸ்ரீ கமலஹாசன் அரச மருத்துவத்தில் நின்றுட்டு இருக்காரு, ஒரு காக்கா தலையில காக்கா போயிடுச்சு, எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாரு டயலாகோட. அனைவருக்கும் வணக்கம், ஏன் நீங்க எல்லாரும் வந்து இருக்கிறீர்கள்? உனக்கு என்ன துரோகம் பண்ண? எதுக்கு நியூ ராதுமா தலையில போய் கக்கா போறிய? உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? தேங்க்யூ. அடுத்தாக நம்ம கார்த்திக் அவர்கள் வர்றாரு. ஏய் இது பாய், எல்லாருக்கும் குட் மார்னிங், லைவ்லோ காலேஜ் ஸ்டூடெண்டா? ஏய் எல்லாருக்கும் வணக்கம். என்ன இது பிசி பிசின்னு இருக்கு? ஏய் உங்ககிட்ட பேசிட்டு அதுக்குள்ள யாரோ கம்மிட்டு மேல ஊத்திட்டே இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியல. இது பாரு யாருன்னு தெரியல, மரியாதை செம்ம கோரும். நான் பாட்டுக்கு கோட்டை சூட்டு போட்டு வந்து நின்னா மேல இருந்து யாரோ கம்ம தலையில ஊத்தி விட்டாங்க. மரியாதை மோதி பார்த்துட்டு என்னன்னு சொல்லு. ஜனகராஜ் அவர்கள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாருன்னு பார்க்கலாம். அது மாதிரி பசங்க, நான் நிக்கிறது கொடையில் அரச மரன்னு யாராவது சொல்லியிருக்க கூடாதா? போன வாட்டி பட்டாசு வாயில இருக்கும் போதும் ஒன்னும் சொல்ல, இப்போ காக்கா மேல இருக்கும் போதும் ஒன்னும் சொல்ல. உங்களெல்லாம் திட்டவே முடியாது, வேணும்னா இன்னொரு முறை போய்க்கா. அடுத்தாக வினு சக்கரவர்த்தி அவர்கள் வராரு. டேய் என்னடா பண்றீங்க? பஞ்சாயத்து ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? உள்ள உட்காந்து என்ன ஆட்டிட்டு இருக்கியா? சொம்பு எடுத்துட்டு வந்து வீடா பக்கத்துல. என்னடா ஏதோ தலையில விட்டா விழுந்த மாதிரி இருக்கு, தண்ணி மாதிரி இருக்கு, ஆனா கட்டியா இருக்க, தொட்டு பத்தலாமா? டேய் என்னடா ரத்தம் வெள்ளையா இருக்கு? அடி சொல்பார், சொம்பு எடுத்து வந்தியா இல்ல தண்ணி எடுத்து வந்தியா? தலையில ஊத்தி கழுவுங்கடா. நீர் அதுமா போய் நான் குளிச்சிட்டு வரேன். அட்டுமா. அடுத்ததாக விவேக் அவர்கள் தலையில போயிடுது, அவருடைய ஃபீலிங்கை பார்க்கலாம்.
அட பாவீங்களா, வீட்டுக்கு போனா பொண்டாட்டி அடிக்கிறான்னு சொல்லி அரச மரத்து அடியில வந்து படுத்தா காக்கா லிக்விடா போய்கிட்டு இருக்கேன். டேய் கொஞ்சம் நிமிஷம் தான் வாயில போயிருக்கு போடா. டேய் என்னடா பண்றது என் நன்மை சமுதாயமே, இனிமே எல்லாருமே கண்ணா சேர்ந்து காக்காவுக்கு ஒரு ஜெட்டியும் அதுல ஒரு ஜிப்பும் வச்சு விடுவோம். தேங்க்யூ, வணக்கம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த காக்கா வந்து தலையில் கக்கா போனால் நல்ல பணம் கிடைக்கும்வாங்க. அதுதான் நிறைய பேர் காக்கா வந்து தலையில் கக்கா போச்சுன்னா டக்குன்னு தொடச்சிட்டு இது உடம்புல ஷர்ட் மேலேவோ இல்லாட்டி பேண்ட்டில் ஏதாவது நாங்கள் ஷூட்டிங் அப்போ தலையில் இது மாதிரிலாம் ஆச்சு, நிறைய ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி டக்குன்னு சொல்லுவார் ப்ரொடியூசர், சார் படம் நல்லா போகும், நாங்கள் ஒன்று நீங்களும் பணம் எங்களுக்கு நல்லா கொடுப்பீங்கன்ற மாதிரி. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு அற்புதமான கற்பனை. காக்கா போட்டதோடு விட்டுருங்க. நன்றி நன்றி நன்றி. நேயர்களே, இந்த புத்தாண்டினுடைய துவக்கம் உங்கள் வீடுகள் முழுவதும் மகிழ்ச்சி பூக்கள் மட்டுமே பூக்க வேண்டும் என்று விஜய் டிவி ஹச் கலக்கப்போது சாம்பியன்ஸ் 2வின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னைக்குமே வந்து உற்சாகம் தான் மனுஷனுக்கு வேணும். மனுஷன் வந்து உற்சாகமா இருக்கணும்னா அவன் ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்று வந்து நகைச்சுவை உணர்வு இருக்கணும், இன்னொன்று இளமை இருக்கணும். இளமைக்கு சொந்தக்காரர்களான என்னுடைய அன்பு நண்பர்கள் லயோலா கல்லூரி மாணவர்களை பணியுடன் வழங்குகிறேன். அற்புதமான இளைஞர்கள். இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் என்கிட்ட வந்து ஸ்டூடெண்டா இருந்தா பிரச்சனையே இல்லை. என்கிட்ட வந்ததெல்லாம் நான் சின்ன ஜென்மத்து வினையெல்லாம் என் முன்னாடி பசங்களா உட்காந்துருக்கேன். ஒரு அறிவியல் கேள்வி நடத்தும் போது தம்பி இதயம் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டேன். 3வது பெஞ்சுல இருக்கிற சாந்தி கிட்ட இருக்கு சாருங்கிறான். எவ்வளவு விவகாரமா சொல்றோம் பாத்தீங்கன்னா, பயங்கரமான ஆளுங்க. போன 2000 அப்ப சொன்ன ஒரு பையனை எழுப்பி கேட்டேன், இந்த ஆண்டினுடைய ஒரு லட்சியம் என்னென்ன, அடுத்த வருஷத்துக்குள்ள பக்கத்து வீட்டு கணக்காவை எப்படியாவது கணக்கு பண்ணிடணுங்க. இப்படி இருக்கேன் பாத்தீங்களா. இன்னொருத்தர் கேட்டேன், உன்னோட லட்சியம் என்னென்ன, அடுத்த வருஷமாவது நான் நல்லவாதியாட்ட படிக்கணுங்கிறான். என்ன போட்டு தாக்கத்திலே 10 பேர் ஏற்ற மாதிரி உட்காந்துருப்பான். அன்னைக்கு 2 பெண்கள் பேசிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா போய் சொல்லியிருக்கு, நான் நம்ம தெருவில் இருக்கிற அந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்தேன்டி, உடம்பு சரியில்லைன்னு போனேன், அவர் என்னையே உத்து உத்து பாக்குறாரு அப்படின்னுச்சு. அதுக்கு இந்த பொம்பளை சொல்லிச்சு, நான் தான் சொன்னேன் நம்ம தெருவுலயே அவரு தான் நல்லா பாப்பாருன்னு சொல்லியிருக்கான். படுத்திருந்த பேஷன் சொல்லியிருக்கான், சிஸ்டர் நீங்க இதயத்தையே திருடிட்டீங்க அப்படின்னு இருக்கான். சிஸ்டர் திரும்பி சொல்லியிருக்கு, மூதேவி டாக்டரும் கிட்னியை திருடிட்டாரு, இதான முக்கியம் அப்படின்னு இருக்கு. ஒரு அம்மா போய் புருஷன்ட்ட கேட்டிருக்கு, ஏங்க என்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னுடைய அழகான முகமா, என்னுடைய அன்பான குணமா, என்னுடைய அறிவான நடத்தையா அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த ஆள் சொல்லியிருக்கான், இப்படி எல்லாம் காமெடி பண்ற பாரு, இதாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. இன்னைக்கு ஒரு கட்சி மீட்டிங்ல ஒரு தலைவர் பேசிட்டு இருந்திருக்காரு, இப்பொழுது நடப்பது கொடுங்கோல் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, இது மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி இந்திய வரலாற்று உலகத்திலேயே நடைபெற்றதில்லை அப்படின்னு இருக்காரு. பின்னால இருந்துச்சு ஒருத்தன் சொல்லியிருக்கான், தலைவன் நடக்கிறது நம்ம ஆட்சி, தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பேசுங்கன்னு இருக்கான். மகளிர் அணி தலைவி பேசியிருக்கு. ஒரு பொண்ணு போய் கேட்டிருக்கு, எப்படி நீ வந்து அந்த கட்சியோட மகளிர் அணி தலைவியான, செம்ம லக்கு அப்படின்னு இருக்கு. அதுக்கு அவ சொல்லியிருக்கா, லக்கு இல்ல தலைவர் விட்ட லுக்கு. அன்னைக்கு நான் ஈரோட்ல நடந்து போயிட்டே இருக்கேன், ஒரு கடையில நமிதா புடவை இங்க கிடைக்கும்னு போட்டிருந்தான். இந்த மாதிரி தான் புடவையை கட்டினது இல்லையடா, எப்பறம் விற்கிறீங்கன்ட்டு வேக வேகமா உள்ள போய் நான் கேட்டேன், அது என்ன நமிதா புடவைன்னு கேட்டேன். எப்படி கட்டினாலும் தொப்புள் தெரியும் சார், அதான் இந்த புடவையோட ஸ்பெஷாலிட்டிங்கிறான் அவன். சிரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து நம்மை சுத்தி நிறைய இருக்கு. நீங்கள் தொடர்ந்து சிரிக்கணுங்கிறதுக்கு தான் இந்த விஜய் டிவியினுடைய நோக்கம், ஹச் கலக்கப்போது சாம்பியன்ஸ் 2வினுடைய நோக்கம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சாகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம். ராஜா வாயா, நீ ரதுமா தூள் கிளப்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா சார். யாருக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்பி நியூ இயர் சொன்னீங்க? ஃபர்ஸ்டா சார் எங்க அம்மாவுக்கு சார். எங்க அம்மா கிட்ட. வெரி குட் சார். நீ ஃபர்ஸ்ட் அன்னைக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்க? எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினேன் சார். எப்படி சந்தோஷப்படுத்துனீங்க? ஒரு தத்துவம் ஒன்று சொன்னேன். என்னதான் நீங்க பெரிய வக்கீலா இருந்தாலும் பாலு மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் டைவர்ஸ் வாங்கி தர முடியாதுன்னு. நியூ இயர் அன்னைக்கு? ஆமா சார். தங்குதுரை, சொல்லுங்க மேடம். நியூ இயர்க்கு ஏதாவது கானா பாட்டு வச்சிருக்கீங்களா? இப்போ பாருங்க மேடம் கானாவை. ரெடி, ஸ்டார்ட் மியூசிக். வந்தது சுதந்திரம், அது இந்தியாவுக்கு எப்பவுமே நிரந்திரம். தமிழ்நாட்டில் நடக்குதையா கொண்டாட்டம், அங்க வேலையில் ஆளுக்கெல்லாம் திண்டாட்டம். ஓ சுதந்திரமா சுதந்திரம், சுதந்திரமா சுதந்திரம், சுதந்திரமா
சுதந்திரமா சுதந்திரம் 1947 வந்தது சுதந்திரம் இந்தியாவுக்கு எப்பவுமே நிரந்திரம் சென்னை மெரினா பீச்சினில நிக்கிறாரு காந்தி அவர் பிறந்த நாளுக்கு தராங்கய்யா அனைவருக்கும் பூந்தி சென்னை மெரினா பீச்சினில நிக்கிறாரு காந்தி அவர் பிறந்த நாளுக்கு தராங்கய்யா அனைவருக்கும் பூந்தி பிறந்த நாளுக்கு விக்கிறாயா சைடு கேப்பில் பிராந்தி பிறந்த நாளுக்கு விக்கிறாயா சைடு கேப்பில் பிராந்தி ஐயா பிராந்தி அடிச்சு எடுக்கிறாயா ஊரெல்லாம் வாந்தி ஊரெல்லாம் வாந்தி 1947 வந்தது சுதந்திரம் அது இந்தியாவுக்கு எப்பவுமே நிரந்திரம் பக்கத்து வீட்டு பொண்ணு பார்க்க கிடக்கலையா சுதந்திரம் அவளை வெளியே விட மறுக்கிறாயா அப்பங்கார சுந்தரம் பக்கத்து வீட்டு பொண்ணு பார்க்க கிடைக்கலையா சுதந்திரம் அவளை வெளியே விட மறுக்கிறாயா அப்பங்கார சுந்தரம் சுந்தரத்தை மணக்க நானு செஞ்சனையா தந்திரம் சுந்தரத்தை மணக்க நானு செஞ்சனையா தந்திரம் வாட்டர் பாட்டில் வாங்கி தந்து பண்ணனையா மந்திரம் பண்ணனையா மந்திரம் 1947 வந்தது சுதந்திரம் அது இந்தியாவுக்கு எப்பவுமே நிரந்திரம் பள்ளிக்கூட பசங்களுக்கு சண்டை வந்தா சுதந்திரம் ஐயா பள்ளி இல்லாத கேவனுக்கு மண்டைய போட்டா சுதந்திரம் பள்ளிக்கூட பசங்களுக்கு சண்டை வந்தா சுதந்திரம் ஐயா பள்ளி இல்லாத கேவனுக்கு மண்டைய போட்டா சுதந்திரம் இந்த சுதந்திரத்துக்கு பாடுபட்ட சுபாஷ் சந்திர போசுங்கோ இந்த சுதந்திரத்துக்கு பாடுபட்ட சுபாஷ் சந்திர போசுங்கோ இந்த சுதந்திரத்தை வாங்கி தந்த பெரிய மனுஷன் யாருங்கோ இந்த சுதந்திரத்தை வாங்கி தந்த பெரிய மனுஷன் யாருங்கோ தலைவரு காந்தி தாத்தா தானங்கோ 1947 வந்தது சுதந்திரம் அது இந்தியாவுக்கு எப்பவுமே நிரந்திரம் தமிழ்நாட்டில் நடக்குதையா கொண்டாட்டம் அங்க வேலையில் ஆளுக்கெல்லாம் திண்டாட்டம் ஓ ஓ ஓ ஓ தேங்க்யூ 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 சொல்லுங்க சூப்பர் லிரிக்ஸ் சூப்பரா நீங்களே எழுதுந்தா ஆமா சார் எண்டில போட்டீங்களே மகாத்மா காந்தி தேச தந்தையை பத்தியே சொல்லி கலக்கணும் ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்த வருஷம் நீங்க வந்து ஒரு கானாலே ஒரு பேட்ரியாட்டிசம் கொண்டாந்துருக்கீங்க இதே மாதிரி நாட்டுப்பட்டான நல்ல கானா பாடல்களை போடுங்க தேங்க்யூ சார் அன்பிற்கினிய விஜய் டிவி நேயர்களாகிய உங்கள் அத்துணை உள்ளங்களுக்கும் அருமையான நடுவர் அழகான தொகுப்பாளர் இன்றைக்கு எங்களோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களாகிய லயோலா கல்லூரி மாணவர்களாகிய உங்கள் அத்துணை உள்ளங்களுக்கும் எங்கள் சாம்பியன் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேர நிகழ்ச்சிக்கு போவோம். இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தோம் அந்த மினி உலக கோப்பை எப்பயும் போல வழக்கம் போல இந்தியா தோத்துட்டாங்க. இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில நம்ம சில நட்சத்திரங்களை கூப்பிட்டு விளையாட விட்டுருந்தா அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு முதலாவதாக கேப்டன் விஜயகாந்த் சாரை கூப்பிட்டுருக்காங்க. எல்லாருக்குமே வணக்கம். என்னைய கேப்டன் சொன்ன உடனே டீமுக்கு கூப்பிட்டாங்க. மொத்தம் 3 கேள்வி கேட்டேன், பதில் சொல்ல முடியல, விளையாட முடியாதுன்னு வந்துட்டேன் சார். அப்படி என்ன சார் கேள்வி கேட்டீங்க? முதல் கேள்வி, எல்லாருமே அவங்க கொடுக்கிற பேண்ட் சட்டையை போட்டு தான் பேட்டிங் பிடிக்கணும் நாங்க. ஆனா இந்த கேப்டன் காக்கி சட்டையும் காக்கி பேண்ட்டும் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் மட்டையை பிடிப்பேன்னு முடியாதுன்ட்டாங்க. 2வது கேள்வி,
ஒரு ஓவருக்கு எத்தனை பால்றான்னு கேட்டேன். கூசாம 6 பால்னா. நானும் ஒவ்வொரு தடவையும் பாக்குறேன் ஒத்த பாலை வச்சுக்கிட்டு பந்து போடுறான். எப்ப நீ 6 பாலை வச்சுக்கிட்டு பவுலிங் போடுறியோ அப்பதான் விளையாடுவேன். 3வது கேள்வி, ஒவ்வொரு தடவையும் பேட்டிங் பிடிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம் ரெண்டையுமே பாடிட்டு தான் பேட்டிங் பிடிப்பேன். அவ்வளவு நேரம் பவுலர் வெயிட் பண்ண முடியாதுன்ட்டான். ஒரு தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்துக்கு மரியாதை கொடுக்காத எவனா இருந்தாலும் சரி, அவன் போடுற பால மட்டுமல்ல அந்த நாட்டு கேள கூட பார்க்க மாட்டான் அந்த கேப்டன். வரட்டுமா? நன்றி. அதே மேட்ச்ல விளையாடுறதுக்காக பட்டிமன்ற உலக புகழ் ஐயா சாலமன் பாப்பையாவை கூப்பிட்டாங்க. அவர் என்ன பேசியிருப்பாரு? அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, விளங்குமா ஐயா? விளங்காது. நான் உண்டு பட்டிமன்றம் உண்டுன்னு செவனேர் இருந்தேன். ஆனா என்னைய போய் மேட்ச் விளையாடுன்ட்டேன். பேட்டியை கட்டிட்டு என்னண்டியா கிரிக்கெட் விளையாடுறது? மட்டையை பிடிச்சு பந்து வருதுன்னு மட்டையை தூக்குனா வேட்டி விலகுது. உள்ள போட்டுருக்கு அன்றாயிரம் முதற்கொண்டு தெரியுது. பட்டிமன்றம் நடத்துறா நான் மட்டும்தான் சிரிப்பேன். ஆனா இன்னைக்கு பேட்டிங் பிடிக்கிறத பார்த்து ஊர் உலகமே சிரிக்குது. இது எனக்கு தேவையா? வேணாமியா. இவ்வளவு பெருசு மட்டை வேணாம், இத்தனோண்டு மைக்க கொடுங்க, ஓரமா உட்கார்ந்து நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போயிரு. நன்றியா, வணக்கம்யா. இதே மேட்சுக்கு உங்கள் அபிமான கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் கனகாவுடைய அப்பாவை வருவாரு, சண்முக சுந்தரம் அவர்கள். அவரை கூப்பிடுறாங்க. அக்கா, உன் புருஷனுக்கு விளையாட தெரியல, எப்படிக்கா ஏவாயால சொல்லுவேன்? அக்கா, உனக்காக நான் 7 வருஷம் பிராக்டிஸ் பண்ணேக்கா. 7 வருஷம் பிராக்டிஸ் பண்ணேன் அக்கா. எல்லாரும் ஒரு பந்தத்தாக்கா ஓடி வந்து போடுவான். ஆனா உன் புருஷனுக்கு ஒரே நேரத்துல 6 பாலையும் போட்டேன்க்கா. ஒன்ன கூட அடிக்கலக்கா. எல்லாரும் கிரிக்கெட்டுக்கு பேடு கட்டிட்டு ஆடுவாங்க. ஆனா உன் புருஷன் எக்ஸாம் பேட கட்டிட்டு இருந்தாங்கக்கா. அக்கா எனக்கு ஏற்கனவே பைல்ஸ் ஆபரேஷன் வேற பின்னாடி பண்ணிருக்கா. உன் புருஷன் பந்த அடிக்கலக்கா. என்னதாக்கா அடிச்சா? அக்கா நான் ரத்தமா வாந்தி எடுத்துக்க. வயசாயிருச்சுல்லே. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இளமை துள்ளலால் அமர்ந்திருக்கிற லயோலா கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அதாவது இன்னைக்கு புத்தாண்டு சம்பந்தப்பட்ட நகைச்சுவை சொல்றதுன்னா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு பையில பார்த்தேன், ஒரு பையன் என்ன பண்ணிட்டு இருந்தா, வேகமா போய் பொழுது அன்னைக்கும் கேலண்டரை பிச்சு பிச்சு தின்னுட்டு இருந்தேன். கேலண்டர் ஏன்டா பிச்சு பிச்சு திங்கிற அப்படின்னு கேட்டேன். டாக்டர் சொன்னாரு, உனக்கு உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, டேட்ஸ் சாப்பிட்டா உடம்பு குண்டாகுனாரு, அதுதான் கேலண்டர் தின்னம்னா. அவர் சொன்னது பேரிச்சம்பளத்தை திங்க சொல்லியிருக்காரு. இவன் உட்காந்து டேட்ஸ் பத்தி தின்னுட்டு இருந்திருக்கான். வாத்தியார் கேட்டார் ஒரு பையன் எழுப்பி, டே எந்திரா, வருடத்தின் முதல் மாதம் ஜனவரி, 2வது மாதம் பிப்ரவரி, 10வது மாதம் என்னன்னாரு. ஒரு பையன் எந்திரிச்சு டெலிவரின்ட்டான். ஆனா இந்த புத்தாண்டுக்கு சில வீட்டுக்கு போனோம் வச்சுங்க, ஸ்வீட் ஏதாவது கொண்டாந்து வைப்பாங்க. ஒரு வீட்டுல போனோம், ஒருத்தன் போயிருக்கான், பொண்ணை ஸ்வீட் கொண்டாந்து வச்சிருக்காங்க. சிலேபியை தூக்கி வாயில வச்சிருக்கேன், ஒரே புளிச்சாப்புல இருந்திருக்கு. உடனே ரொம்ப முகம் அவனுக்கு கோணமாலாம் போச்சு. அந்த வீட்டுக்காரமா வந்து என்கிட்ட கேட்டிருக்கு, இன்னும் ஜிலேபி நல்லா இல்லையா அப்படின்னு இருக்கு. இவன் சொல்லியிருக்கான், ஜிலேபி நல்லாத்தான் இருக்கு, நான் 3 மாசம் லேட்டா வந்துட்டேன். ஹோட்டல் எழுதி போட்டிருக்கான், குஷ்பு இட்லி குண்டாக கிடைக்கும், நமிதா இட்லி நயமாக கிடைக்கும் எழுதி போட்டிருந்தேன். நான் என்னடா இப்படி போட்டிருக்காங்க பார்த்து அந்த பையனை கேட்டேன், குஷ்பு இட்லினா என்ன, நமிதா இட்லினா என்னன்னு கேட்டேன். அதுக்கு விளக்கம் சொல்றேன். குஷ்பு இட்லி அவிக்கும் போது துணி ஓட்டு அவிப்போம், நமிதா இட்லி அவிக்கும் போது துணியே போட மாட்டோம். வாழ்க்கையை வந்து நம்ம கடக்கிற தூரம் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு தூரம் நம்ம கடந்து போறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து மைல்னு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை கடக்கிற தூரம் மைலில் அல்ல, உங்கள் ஸ்மைலில் தான் இருக்கிறது. ஸ்மைல் செய்யுங்கள். அதற்கான நிகழ்ச்சி கலக்க போவது யார் என்ற நிகழ்ச்சி என்று சொல்லி இந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.